அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய அளவற்ற கிருபை என்றுதான் சொல்ல முடியுமே தவிர வேற என்ன சொல்வது? நாம் மீண்டும் மீண்டும் ஒருவரை சந்திக்கிறது அவருடைய அளவு கடந்த கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற அந்த டாபிக் அல்லது அந்த தலையங்கத்தில் ஒரு சின்ன ஒரு குறும் செய்தி அல்லது ஒரு ஷார்ட் மெசேஜ் மூலமாக அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம். அது ஒரு தீர்க்க தரிசனமாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அதை நம்ம கடைபிடிக்கிறோம். தேவ பிள்ளைங்களை அதன்படியே தேவன் நடத்துகிறார். இதை பேசுகிற நான் ஒரு அப்ரோஜனமான ஊழியக்காரன். ஆனால் நம்ம பயன்படுத்துகிறோமே அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தை, அது ஒரு நாளும் மாறாது. அதில் இந்த நாளுக்குரிய ஒரு வார்த்தை உங்களை தேடி வரப்போகிறது. பார்த்தீங்களா? நான் வாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். என் அன்பு தம்பி தங்கச்சி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பான முதியவர்களே, இன்றைக்கு உங்க காதுல ஒரு வார்த்தை விழுகிறது. நாம பெற்றிருக்கிற ஆவி அது என்ன? நீங்க பெற்றிருக்கிற அபிஷேகம் அது என்ன அபிஷேகம்? இந்த வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் 2 விதமான காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று உலகத்தின் ஆவி, இரண்டாவது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த பரிசுத்த ஆவி. உலகத்தின் ஆவியும் பரிசுத்த ஆவியையும் ஒன்றாக இணைக்கவே முடியாது. அப்படின்னா என்னன்னா, உலகத்தின் ஆவியை உடையவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவியில நடத்தப்படணும் நினைக்கிறவங்களோட ஒத்து போகவே மாட்டாங்க. உலக ஆவியும் பரிசுத்தாவியும் எப்படி இணையாதது போல பரிசுத்த ஆவியில தினந்தோறும் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா அந்த உலகத்தின் ஆவி. அது என்ன உலகத்தின் ஆவி அப்படி நீங்க கேட்கலாம். உலகத்தின் ஆவினா ஆடம்பரங்கள், ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள், சிற்றின்ப பிரியர்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷம், இப்படியே நிறைய விஷயங்கள் பேசலாம். அப்போ இப்படிப்பட்ட ஆட்களோட பரிசுத்த ஆவியானவர் ஒத்து போக மாட்டார். அப்படிப்பட்ட அபிஷேகம் நிறைந்திருந்தால் உள்ளே இருந்தா ஆவியானவர் சொல்வார், தம்பி, மகனே, மகளே, நீ யோசிக்கிறையாயே, நீ போகிறாயே, இந்த போக்கு சரியில்லை என்று அவர் உணர்த்துவார். உடனே ஒப்பு கொடுத்து, ஆமாண்டவரே, இந்த உலகத்தின் ஆவியை நான் பெறலையே, உலகத்தின் ஆவியை எங்களுக்கு பெறலையே, தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு பரலோகத்திலிருந்து தேவனிடத்தில் வந்து ஆவியைத்தானே நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அந்த உலகத்தின் ஆவியை இன்னைக்கு ஜெயிச்சிருவீங்க. சரியா? இதுதான் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற படம். நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள், ஜெயம் எடுப்பீங்க. சரியா? விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிடலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால எங்களுக்கு நீர் கொடுத்த அருமையான ஒரு வார்த்தை, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவி, அதுதான் பரிசுத்த ஆவி, அதுதான் அக்கினி அபிஷேகம். அந்த அபிஷேகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான் பற்பல பாஷைகளை பேசி ஜெபிக்கிறது. அப்படிப்பட்ட கிருபை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எந்தெந்த விஷயத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயமில்லையே என்று தடுமாறுகிறார்களோ, இன்றைக்கு ஒரு ஜெய கிறிஸ்து உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வீடுகளுக்குள்ள உலாவி உம்முடைய பிள்ளைகளை அளவு கடந்த அபிஷேகத்தால நிரப்புங்க. விழுந்து விழுந்து எழுமினது போதும். இன்றைக்கு ஒரு புதிய சமாதானத்தையும் புதிய சந்தோஷத்தையும் தந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருங்க, விசுவாசிங்க. தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை நீங்க ஆவியில களி கூறுங்க. ஆவியானவர் துக்கப்படுத்திடாதீங்க. இந்த நாள் ஒரு இனிய நாளாக உங்களுக்கு இருக்கும். காட் பிளஸ் யூ. மற்றவங்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணணும். ஹிந்தி மொழி பேசுறவங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணணும். இந்த செய்தி அதாவது வட மாநிலம் முழுவதும் பரவணும். உங்களுடைய ஜெபம் அதுக்கு தேவை. கர்த்தர் கிருபை செய்வார். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.